களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக நம்மை சந்திக்க செய்த ஆண்டவரை போற்றுவோம், புகழுவோம், அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுவோம். அவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பி இந்த அமைப்பை உருவாக்கி நடப்பித்து வருகிறார். அவருடைய தெய்வீக திருவிழம் நம்மை வழிநடத்தப்பட வேண்டும் என்பதே, அவருக்குள்ளாக நடத்தப்பட வேண்டும் என்பதே அவருடைய திருவிழம். அந்த அன்பு ஆண்டவருடைய தெய்வீக திருவிழத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும், கடந்து வரணும். மரியாள் எப்படி அமர்ந்தாலோ அதே போல கடந்து வருகிற பொழுது நல்ல பங்கை தேர்ந்து கொண்டவர்களாக நாம் வாழ்ந்திருப்போம். ஒப்பு கொடுக்கலாம், ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு கோடான கோடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனைகளில் இரடுக்கிறோம். நீர் அன்பான ஆண்டவர், எங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பி நடப்பித்து வருகிறீர். உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு நல்வாழ்வு அளிப்பதாக, இந்த உலகத்தில் நல் ஆசீர்வாதம் பெற்று வாழ்வதற்காக செயல்படுகிறது. இப்பொழுதும் ஆண்டவரை நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வும் விடுதலையும் ஆசீர்வாதமாய் கடந்து வரட்டும். ஆண்டவரே பேசும், உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நம்மை வழிநடத்துகிற ஆண்டவரை குறித்து நாம் அறிந்து கொள்ளணும். வழிநடத்தும் ஆண்டவர், அவர் பரிசுத்தர், அவர் தூய்மையானவர், பரிசுத்தர். அந்த அப்பா கடவுள் தூய்மையானவராய் இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அனைவருமே தூய்மையாய் இருக்கணும். நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது அப்பா அம்மா தன்னுடைய பிள்ளைகளை எப்படி நடத்துவார்கள்? அவருடைய பாணியிலே நடத்துவார்கள். பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, தப்பு சொல்லி அந்த பிள்ளைகளை அந்த பசுத்தில் நடத்துகிறார்கள். இல்லைங்களா? நம்முடைய நடைமுறை சாதாரணமான பெற்றோர்கள். அப்படி என்றால் நம்மையெல்லாம் உருவாக்கின அந்த அருமை ஆண்டவர் எப்படி நடத்துவார்? பெற்றோர்களே பிள்ளைகளை செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த நிலையில் நடத்துகிறார் என்றால், நம்மை தாயின் கருவயத்திலே உருவாக்கின அன்பான ஆண்டவருடைய திருவுளத்தின் காரியங்கள் எப்படி இருக்கும்? பரிசுத்தம், பரிசுத்தம். இந்த தெய்வீக திருவுளத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் அந்த ஆண்டவருடைய காரியங்கள் மிகவும் அருமையாக இருக்கும், அருமையாக இருக்கும். தெய்வீக திருவுளத்தை நாம் வாசிக்கணும், சிந்திக்கணும், கடந்து வரணும். அப்பொழுது நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அவருடைய அன்பின் காரியங்களை, அவருடைய கிருபையின் காரியங்களை நாம் பார்த்து அனுபவித்து அவரோடு கூட இணைந்து போக முடியும். ஆகத்தான் இந்த மாதா தொலைக்காட்சி அமைத்து இப்படிலாம் செய்தி கொடுக்கிறார் என்றால் அது ஆண்டவருடைய தெய்வீக திருவுளம் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர் பேசுகிறார், அவருடைய பேசி சொல்லுகிறார், இப்படி வா என்று. இதனாலும் பார்க்கணும் பிரியமானவர்களே, இறைவசன வார்த்தைகளை நீங்கள் எல்லாம் எடுக்கிறீர்கள், எல்லாரும் எடுக்கணும், எல்லா மக்களும் எடுக்கணும். இறைவசன வார்த்தைகளை எடுத்து படித்து கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். நாம் பார்க்கலாம் ஆண்டவர் எப்படியெல்லாம் சொல்லி நடத்துகிறார் என்று. லேவியர் புத்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீ பார்ப்பில்லையானால், அதிலே லேவியர் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்ப்போமானால், அருமை ஆண்டவர் அப்பா ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் பார்க்கணும். நீ இஸ்ரவேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயோராய் இருங்கள், ஏனெனில்
உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். என்ன சொல்றாரு பாருங்க. இஸ்ரேல் மக்களிடம், கிறிஸ்துவ சமுதாய மக்களிடம் சொல்லுங்க, எல்லா மக்களும் சொன்ன, உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். அதே போல நீங்களும் தூய்மையா இருக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று அந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்க. ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர், பரிசுத்தர். பரிசுத்தர். அந்த பரிசுத்தமான நிலை கடந்து வருகிற பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக கடந்து போகிற நிலையா இருக்கும். இல்லைங்களா? பைபிளை பார்க்கணும் இருக்கு, நான் தூயவர் இருக்கு, நான் தூயவர். இந்த கருத்தை சொல்லுகிற பொழுது பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை எப்படியெல்லாம் அன்பு செய்கிறார், அந்த பாதையில கொண்டு வருகிறார் என்று சிந்தித்து நாம் கடந்து போனால் மிக மிக உற்சாகமாக இருக்கும். நான் தூயவர் என்று சொன்னார் அல்லவா, நான் தூயவர் என்று சொன்னார் அல்லவா. மக்கள் போய் அவங்களை இப்படி இருக்க சொல்லு, மக்களிடம் கூற வேண்டியது தூயவராய் இருங்கள், தூயவராய் இருங்கள், பரிசுத்தராய் இருங்கள், ஏனெனில் உன் கடவுள் மாறுவாங்க நான் தூயவர் என்றார். அந்த தூயவராய் இருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் என் அன்பான கண்ணிலே தூயவராய் இருங்கள், தூயவராய் இருங்கள் மட்டும் சொல்லல, அவர் நம்மை எப்படி பயன்படுத்துகிறார் கருத்து நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால் நாம் எங்கே இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். அதே லேவியர் புத்தகத்திலே 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீ பார்ப்பில்லைனால், லேவியர் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீ பார்ப்பில்லைனால் அதில் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? என் கட்டளைகளை கைக்கொண்டு அவற்றின்படி நடங்கள், நானே உங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவர். பாருங்கள், கட்டளைகளை கடைபிடித்து அதன்படி நடங்கள், நானே உங்களை தூய்மைப்படுத்தும், நானே உங்களை தூய்மை பரிசுத்தப்படுத்துகின்ற ஆண்டவர் என்று சொல்லுகிறார். பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பானவர்களை, வசன வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து அப்படி பார்ப்போம் என்றால், அதை தியானித்து பார்ப்போம் என்றால் எவ்வளவு பெரிய காரியங்கள். நானே உங்களை தூய்மைப்படுத்துகின்ற ஆண்டவர், நானே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர். கட்டளைகளை கடைபிடித்து, இறைவசன வார்த்தைகளை எல்லாம் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அவர் சொல்லுகின்ற வார்த்தையை பார்க்கணும். சரி, இந்த கருத்தோடு கூட நான் அடுத்து சொல்லுகிற பொழுது நம்மை தூய்மைப்படுத்துகிற ஆண்டவர் என்று சொன்னார் அல்லவா. நானே உங்களை தூய்மைப்படுத்தேன், நான் தூய்வராய் இருங்கள், நான் தூயவர் சொன்னார். அடுத்தது நானே உங்களை தூய்மைப்படுத்துகிற ஆண்டவர் என்று சொன்னார். நானே உங்களை தூய்மைப்படுத்துகிற ஆண்டவர் சொன்னார். அவர் எப்படி நம்மை தூய்மைப்படுத்துகிறதா இருக்கிறது? அவர் எப்படி தூய்மைப்படுத்துகிறது? என் அன்பானவர்களை பார்க்கணும். முதலாவது பார்க்கிற பொழுது, ஓ மை காட், ஜீசஸ் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு அப்படியா வருகிறது. ஏன்னா அவர் தூயவராய் இருங்கள் சொல்லி எப்படிலாம் கொண்டு போனாரு. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த கண்களில் நாம் பார்க்கிற பொழுது வேதனை இருக்கு. அவர் சொன்னார், என்ன சொன்னார் இருக்கு, நானே உங்களை தூய்மைப்படுத்துகிற ஆண்டவர் சொன்னார். நான் எப்படி வார்த்தை, மனுவுரு, ஆவி, 3 நிலை. வார்த்தை, மனுவுரு, ஆவி, இந்த 3 நிலை. இந்த 3 நிலையிலும் பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, 3 கடவுள், அவர் நிலையெல்லாம் 3ம் ஒன்றாக இருக்கிறது. முதலாவது நான் தூய்மையாக்கு கடவுள் சொல்லுகிற பொழுது எப்படி அவர் தூய்மையாக்குகிறார்? நம்ம பார்ப்போம்னா, யோவான் 15ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம்னா, நானே திராட்சை செடின்னு இயேசு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற வார்த்தை இருக்கிறது. அதில் 3வது வசனம் இருக்கிறது. 3வது வசனம் சொல்லுகிறது வார்த்தையை பார்க்கணும். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் சொன்ன வார்த்தையால் நீங்க இருக்கீங்க. அப்போ விவிலியத்தை படிக்கிற பொழுது, ஆண்டுடைய வசன வார்த்தைகளை படிக்கிற பொழுது அது நம்மை பரிசுத்தத்தில் நடத்துகிறதாக இருக்கிறது. பரிசுத்தத்தில் நடத்துகிறதா இருக்கிறது.
வார்த்தை வார்த்தை ஆண்டுடைய வசன வார்த்தை நம்மை பரிசுத்திலே படுத்து நடத்துகிறதா இருக்கிறது. இதை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் திருப்பாடல் ஆசிரியர் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 119 எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு இருக்கும். என்கிட்ட ஒரு சகோதரர் கேட்டான், பிரதர் நான் பரிசுத்தமாக வாழணும் பிரதர், பரிசுத்தமாக வாழணும், ஒரு நடக்கணும். நான் சொன்னேன், தம்பி முதல்ல திருப்பாடல் 119 படுப்பா, அது நிறைய அனுபவத்தை அங்கெல்லாம் சொல்லிருக்கிறாங்க, அது உனக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி சொன்னேன். திருப்பாடல் 119 அந்த தம்பி எடுத்து அப்படி படிக்க ஆரம்பித்தான். கொஞ்சம் நானும் சொல்லிட்டு ஏற்றால ஒரு மாதம் ஆகிட்டு இருக்கோம், ஒரு மாதம் பக்கம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ அவன் தம்பிக்கிட்ட, தம்பி திருப்பாடல் 119 படிச்சியப்பான்னு கேட்டேன். பிரதர் அதான் பிரதர் படிச்சுட்டே இருக்கிறேன், ஒவ்வொரு வசனத்தையும் படிக்க படிக்க எங்கெல்லாம் எப்படிலாம் சொல்லியிருக்கு சிந்தனை பண்ணால் எங்கெங்கேயோ போகுது பிரதர். எப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு அந்த வார்த்தைகளை அந்த பைபிளில் வசனம் திருமணக்கும் நான் சொன்னீங்க. எனக்கு நான் எங்கே போகிறேன், எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும் காட்டி கொடுக்கிறது. நான் வாழ்ந்துக்கு எல்லா நாளையும் காட்டி கொடுத்துருக்கு, ஒரு கண்ணாடியை போல என்னுடைய ஆன்மீகத்தை காட்டி கொடுக்குது பிரதர்ன்னு சொல்லிட்டு அப்போ நான் இன்னும் அந்த திருப்பாடல் 119 படிக்க முடியல பிரதர், கொஞ்சம் தான் ஒரு பாதிக்கு மேலே தான் வந்திருக்கிறான். நான் பார்க்கணும் பிரியமானவர்களே, இறைவசன வார்த்தையை அப்படியே வேகமாக படிக்கிறது இல்லை, கருத்துக்களை பார்த்து சிந்தித்து புரிந்து கொள்ளும். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் கூறிய வார்த்தையால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள் என்று. நான் சொன்ன வார்த்தையால் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள் என்று. அப்போ எப்படி தூய்மையாக இருக்கிறீர்கள் என்று? வார்த்தையால் தூய்மையாக இருக்கிறது. எப்படி தூய்மையாக இருக்கிறது? என் அன்பானவர்களே, இந்த நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்க்கிற பொழுது சொல்லணும், நிறைய சொல்லணும் இருக்கும். யாக்கோப் தன் திருமுகத்தில் சொல்லுவார், குறிச்சுக்கிடுங்க, அப்புறம் படித்து பாருங்க. யாக்கோப் தன் திருமுகத்தில் முதல் அதிகாரம் 22-23 வசனத்தில் சொல்லுவார், இறைவார்த்தையை வாசிப்பதோடு மட்டும் நின்று விடாதீர்கள், அதன்படி நடக்கிறவர்களாய் இருங்கள். இறைவார்த்தையை வாசித்து நிறுத்தி விடாதீர்கள், அதன்படி நடக்கிறவர்களாய் இருங்கள். இல்லை என்றால் உங்களுடைய முகத்தை கண்ணாடியிலே பார்த்து விட்டு போவது போல இருக்கும் என்று சொல்வார். ஓ, என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். இறைவசன வார்த்தையை நீங்கள் படிப்பதுன்னு நின்று விடாதீர்கள், அதன்படி நடக்கிறதா இருங்க. இல்லை முகத்தை கண்ணாடியில் பாருங்க. இப்போ கண்ணாடியில் முகத்தை பார்க்குறோம், தலைமுடி களைஞ்சிருக்குதா சரிப்படுத்துகிறோம், கண் அழுக்கு இருக்கா உங்களுக்கு, இதில் முகத்தை நாம் எப்படி கண்ணாடியிலே பார்த்து சரிப்படுத்துகிறோமோ அதே போல இறைவசன வார்த்தையை வாசித்து சிந்தித்து தியானித்து அதன்படி நாம் நடக்கணும். விட்டுடணும், செயல்படுத்த வேண்டாம், செயல்படுத்தணும். இப்படி கொண்டு வரும்போது தான் அங்கே பரிசுத்தத்தின் காரியங்கள் ஏதோ படித்தோம் பணம் இல்லை, நிறைய பேர் படிக்கிறதே இல்லை, படித்தவங்களும் சில பேர் அதை கண்டு வரணும். அதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் இந்த வசன வார்த்தையை சொல்லும்படியாக நமக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இறைவசன வார்த்தை பார்க்கணும். அந்த இந்த சொன்ன வார்த்தையினால் நீங்கள் தூயதாக இருக்கணும். திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார், திருப்பாடல் நீங்கள் 119 அதில் அந்த 11வது வசனத்தை பார்க்கும்பொழுது அதில் சொல்லுகிறது என்ன? ஆண்டவரே, உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உம்முடைய வார்த்தையை நான் இதயத்திலே இருத்தி உள்ளேன்னு சொல்வார். ஆண்டவரே, உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உம்முடைய வார்த்தையை இருத்தி உள்ளேன்னு சொல்வார். அப்போ இறைவசன வார்த்தையானது ஒரு மனிதனை பரிசுத்தத்துக்குள்ளாக நடத்தி போய் கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிந்திக்கணும். இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் இறைவசன வார்த்தையை எடுக்கல, கொண்டு போகலை, அதனால பரிசுத்தில் கண்டு வரணும், எடுக்கணும். அதுக்காகத்தான் ஆண்டவராய் கடவுள் இந்த தொலைக்காட்சி அமைத்து இந்த செய்தியை நீ சொல்லு, அவங்களுக்கு சொல்லு. இறைவசன வார்த்தை ஒரு எப்படிலாம் பரிசுத்தப்படும், நான் எப்படி இருக்கிறேன், என் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் சொல்லு, அது கொண்டு வா. ஆண்டவர் நாளிலே
கொடுத்திருக்கிறார். தூய ஆவியான உணர்த்துகின்ற வார்த்தைகளை நான் உங்களோடு கூட தெய்வீக திருவழுத்தின் வசனங்களோடு ஒப்புத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பார்க்கணும், இறைவசன வார்த்தை ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்தி. இதை பற்றி நான் சொல்லலாம், நிறைய சொல்லணும். நான் சில நாட்களுக்கு முன்பாக அந்த தம்பியில் 110 பைபிளில் திருப்பாடல் 119 நினைக்கும். அந்த தம்பி அப்படி படித்து நடக்கும். அந்த தம்பி அவனுடைய ஃப்ரெண்டை கிட்ட கொடுத்தான். அவன் ஃப்ரெண்டை கிட்ட கொடுத்து நீ படிச்சு பாரு எனக்கு. அப்பா, நான் எங்கே போகிறேன்னு இப்போதான் எனக்கு தெரியுது, நான் எந்த வழியை போயிட்டுருக்கிறேன்னு. பைபிளில் இறைவார்த்தை வெளிச்சம் திருப்பாடல் 119 105வது வசனம் சொல்கிறது, நாம் போகிற பாதையை காட்டுகிறது இறைவசன வார்த்தை என்கிற வெளிச்சம் தீபம் சொல்லப்பட்டிருக்கும். திருப்பாடல் 119 105 சொல்லப்பட்டிருக்கும். நாம் போகிற பாதையை காட்டுகிறது இறைவசன வார்த்தை வெளிச்சம் தீபம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பையன் தம்பி சொன்னானா, அப்பா நான் எங்கே போகிறேன்னு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு. நான் பிசாசு ரூட்டில் போயிட்டு இருக்கிறேன்னா, ஆண்டு ரூட்டில் போயிட்டுருக்கிறேனா, நான் நரகத்து ரூட்டில் போயிட்டுருக்கிறேனா, அல்லது கடல் ஆண்டு பரலோகத்து விண்ணகத்தை நோக்கி போயிட்டுருக்கிறேனான்னு இப்போ தான் தெரிஞ்சப்பான்னு சொல்லிட்டு எனக்கு. அப்படியாக இறைவசன வார்த்தை ஒரு மனிதனை தூய்மைப்படுத்துகிறதாக இருக்கிறது. பார்க்கணும் இறைவசன வார்த்தை. முதலாவது சொன்னேன், இறைவசன வார்த்தை தூய்மைப்படுத்துகிறது. சரி, அவர் சொன்னார் இல்லையா, ஆண்டவர் சொன்னார் இல்லையா, கட்டளை கடைபிடிங்க நான் தூயவராக இருப்பேன். அந்த கருத்தோடு கூட நீங்கள் அடுத்து நீ பார்ப்போம்னாக்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக இம்மின்னகம் விட்டு மன்னகம் வந்தவர். பாவிகளுக்காக மன்னம் வந்தவர். அவர் எப்படி பரிசுப்படுத்துகிறார் என்று பார்க்கணும், சிந்திக்கணும். முன்ன இறைவசன வார்த்தை தூய்மைப்படுத்துகிறது, தந்தையாம் கடவுளின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது மனுக்குமாரனாக இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாக நமக்காக வந்தவர். உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். உலகின் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினவர். 1 யோவான் 1 வசனத்தை நீ பார்ப்பில் என்றால், 1 யோவான் 1 வசனத்திலே பார்ப்பில் என்றால் அதில் சொல்லப்படுகிற வார்த்தை என்னவா இருக்கிறது? அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தும். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தம் நம்மை தூய்மைப்படுத்துகிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. நம் நல்ல ஒரு பாவ அறிக்கை பண்ணுகிற பொழுது நம்முடைய பாவங்கள் எப்படி இருந்தாலும் அந்த பாவத்தை எல்லாம் கழுவி அப்படியே தூய்மைப்படுத்துகிறது. உன் பாவங்கள் செந்தூரம் போல இருந்தாலும் கருஞ்சிவப்பா இருந்தாலும் நாம் ஏற்று மனமருந்தி அறிக்கை எடுக்கிற பொழுது அத்தனையும் கழுவப்படுகிறது. இந்த வார்த்தையை நான் சொல்லுகிற பொழுது எனக்கு இந்த பாவத்தினால் தான் ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை பார்க்கணும். களமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை, களமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலியின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. ரத்தத்தினால கழுவி எல்லாம் போயிட்டு நான் அருமையான ஒரு சிந்தனை. அப்போ ஆண்டவரோடு கூட ஐக்கியம் பகிர்ந்துகின்ற அந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு நிலை உண்டாகிறது. பார்க்கணும், ஆண்டவர் எப்படியெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது பார்க்கணும், பரிசுத்தப்படுத்துகின்றது. இப்படியாக நாம் பார்க்கிற பொழுது நீ பார்க்கணும், பிரியமானவர்களின் ஆற்றுக்குட்டிய இயேசுவின் ரத்தம் பரிசுத்தப்படுத்துகிறது நிலை, பரிசுத்தப்படுத்துகிறது இருக்கிறது அந்த நிலை இன்றைக்கு. நான் இதை இன்னும் கூட அடுத்து கொண்டு வருகிறேன். பரிசுத்தமான நிலை இன்றைக்கு வசன வார்த்தை படிக்கிற பொழுது பரிசுத்தம். ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் பரிசுத்தம். அவர் ரத்தமானது பரிசுத்தப்படுத்துகிறது. அதற்காகத்தானே தந்தையாம் கடவுள் தன் ஒரே மகனை அனுப்பி
உலகின் பாவங்களை போக்குவதற்காக தான் அவர் அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். எதற்காக? எதற்காக? இன்னும் பாவத்திலே வாழ்வதற்காகவா? பாவ வாழ்க்கையிலே கலந்து போவதற்காகவா? இல்லை, மாறி அவர்கிட்ட வருவதற்காகத்தான். மூணாவது நான் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் என்றும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும்படி மற்றொரு துணையாளனை அனுப்பும் என்று யோவான் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? தூய ஆவியானவர் அதை பற்றி அதிகமாக சொல்லிட்டு என்றும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும்படி மற்றும் துணையாக அனுப்பான். அந்த தூய ஆவியானவர் தானே நமக்கு அந்த பரிசுத்த நிலையிலே கொண்டு போகிறவராக இருக்கிறார். பரிசுத்த நிலையிலே கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். வார்த்தையை படித்ததெல்லாம் நினைக்கொண்டு ரத்தனாக அப்படியே பரிசுத்தாவினாலே கொண்டு போகிறார். என்றும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும்படி மற்றும் துணையான இருப்பேன். அவர் உங்களை பரிசுத்தத்தில் நடத்துவான் தான். எனவே தான் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, 1 பேதுருவிலே 3ஆம் அதிகாரத்திலே அது நான் சொல்றேன் பாருங்க. இதெல்லாம் கொண்டு வந்து 1 பேதுருவிலே நாம் பார்க்கிற பொழுது 1 பேதுருவிலே நாம் பார்க்கிற பொழுது அதில் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை முதல்ல படிச்சீங்கன்னா கூட படிக்கலாம், அல்லது நீங்கள் 1 அதில் முதல் அதிகாரத்தில் 16ஆவது வசனம் படிக்கலாம். எப்போ அந்த பேதுரு எப்படி சொல்லி கொடுக்கிறார் பாருங்க, பார்க்கணும். அதில் சொல்லுவது என்ன? உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல, உங்களை அழைத்தவர் தூய்மையராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவராய் இருங்கள். நீங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மையராய் இருங்கள். நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி கருத்து? தூயவர் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தூயவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே பார்க்கிற பொழுது எப்படி பார்க்கணும் இல்லைங்களா? அந்த ஆவியானவர் அப்ப அந்த நிலையை கொண்டு போகிறார். அந்த பேதுருவில் அப்படியே சொல்லி கொடுக்கிறார். என் அன்பானவர்களே, நாம் எல்லாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். அதை நடத்துகிறது தான் அருமை ஆண்டவர். அவருடைய தெய்வீக திருவுளம் வழிநடத்துவதா இருக்கிறது. ஆண்டவருடைய தெய்வீக திருவுளத்தின்படி நாம் நடக்கிற பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம், பரிசுத்தம். நீ பார்க்கணும் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தமான ஒரு நிலையிலே நாம் வருகிற பொழுதுதான் ஆண்டவரை தரிசிக்க முடியும், ஆண்டவரை அனுபவிக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது. முதல் பிரசங்கம் அந்த நிலையில் தான் அவர் சொன்ன வார்த்தை இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்பது மாத்திரமல்ல, அவரை கடவுளை அனுபவிப்பார்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், வல்லவர், அற்புதர், அதிசயமானவர், இரக்கம் உள்ளவர் என்று அவரை அனுபவிப்பார்கள் என்று நினைத்தான் அங்கே சொல்லுகிறார். பெருமைக்கோ புகழ்ச்சிக்கோ அல்ல, எல்லா மகிமையும் ஆட்சியும் அவருக்கே. நீங்களாம் கடந்து வரணும். சரி, இதில் பார்க்கிற பொழுது ஆண்டவர் எப்படியெல்லாம் நடத்துகிறார் என்கிற நிலையை பார்க்கிற பொழுது என்றும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும்படி மற்றொரு துணையாளனை சொன்னார். அந்த தூய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்கு ஏதாவது ஒரு நிலையில் இருக்கும்போது அவர் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த நடைமுறை வாழ்க்கையில் ஏதாவது தவறு செய்தோம் என்றால் அவர் தூய ஆவியானவரை சுற்றி காட்டுவார். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். யோவான் 16:8 வசனம், அவர் வந்த பின் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் தீர்ப்பை குறித்தும் சுட்டி காட்டுவார் என்று யோவான் 16:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யார்? தூய ஆவியானவர் சுட்டி காட்டுவார். அப்போ சுட்டி காட்டுகிற பொழுது நல்ல ஒரு பாவ அறிக்கை பண்ணிட்டு நல்ல ஒரு பாவம் அதை போட்டு திரும்ப பரிசுத்தில் நடக்கிற ஒரு நிலை நினைக்கும். நான் இது சொன்ன வார்த்தை நடக்கும். வார்த்தை மனூறு ஆவியாகிய மூவூறு தெய்வம் தானே எப்படி செயல்படுகிறான் இருக்கும். தயவு செய்து எல்லாரும் பைபிள் எடுத்திருக்கிறீங்க. சில சகோதரி என்னோடு தொடர்பு கொள்கிற பொழுது இறைவசன வார்த்தையை நாங்கள் எல்லாம் குறித்து வைக்கிறோம், படிக்கிறோம். நாங்கள் எழுதி வச்சது மற்றவங்களும் கூட சொல்கிறோன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட சகோதரி இருக்கிறார்கள். அவளை நான் பாராட்டுகிறேன். அவர்கள் தொடரணும்.
ஏசியா புத்தகத்தில் 30ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுக்க. ஏசியா புத்தகத்தில் 30ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை நீ பாப்பிலனா அதில் சொல்லப்படுகிற வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கும். 30ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை பார்க்கும்போது என்ன சொல்லுகிறது? நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். என்ன வார்த்தை? மீண்டுமாக அந்த வசனத்தை வார்த்தை அப்படியே படிக்கணும், சிந்திக்கணும். அது ஒவ்வொரு வசனத்தையும் பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். எப்படி சொல்லுகிறார் என்று இருக்கும். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். என்ன, நீ இப்படி போகக்கூடாது. ஒரு அப்பா அம்மா அவங்க கூட இருந்து பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்றாங்க, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது சொல்லி எப்படி எல்லாம் பரிசுத்த அவங்க தீர்வு நடத்துறாங்களோ அந்த மாதிரி ஆண்டவர்கள் இருக்கும். நீ உங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, அதுல போகக்கூடாது, இதுல போகக்கூடாது. என்ன ஒரு வார்த்தை எப்படி சொல்றார்? இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து அப்பா கடவுள் நமக்கு அப்படியே சொல்லி நம்ம நடத்தி கொண்டு இருப்பாரானுக்கும். முன்ன நேற்று கேட்ட வசன வார்த்தைகளோடு அப்படியே இணைச்சி அப்படியே கொண்டு வாங்க. எப்படி இருக்கிறது பாருங்க இருக்கு. என் அன்பானவர்களே, ஆண்டவருடைய வசன வார்த்தைகளை பார்க்கிற போது அவர் எப்படி பேசுகிறார், எந்த நிலையை பேசுகிறார் இருக்கு. அவருடைய திருவிழம் எல்லாம் அவரோடு கூட இருந்து அவரை அனுபவிக்க வேண்டும் என்பது தான் மிக வேண்டும். பரிசுத்திலே வாழ்ந்து அவரோடு கூட நினைக்கும். அதனால தான் இருக்கும். இன்னைக்கு பிள்ளைகள் போகிற பொழுது போகக்கூடாது அப்படி சொல்லி தராங்களா, அப்பா அம்மா போகிறாங்களா? அந்த மாதிரி நம்முடைய அப்பா, நம்முடைய அன்பு தெய்வம் நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்துகிறாராம். என்ன கருத்துக்கள்! இந்த ஒவ்வொரு வாசனத்தையும் பார்க்கணும் இருக்கும். நீங்க இது இப்படி படிக்கிற பொழுது நான் ஒவ்வொரு வசனம் பார்க்கணும். எனக்கு தூய உணர்த்துறாரு. திருப்பாடலில் நீங்கள் திருப்பாடல் ஒரு ஆட்டுக்குட்டியை பற்றி சொல்லுவார், மாட்டு மந்தையன். திருப்பாடல் 23 நீங்கள் பார்த்தனாக்க திருப்பாடல் 23 அது என்ன சொல்லப்படுகிறது? அதில் மேய்ப்பனை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மேய்ப்பனும் மந்தையும் சொல்லப்பட்ட வார்த்தை அருமையாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. மீண்டும் படிச்சிருப்பீங்க. அதில் 23 அங்கே 23வது வசனம் படித்து என்ன சொல்லுகிறது? அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார், தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழியில் நடத்துவார். அந்த ஆட்டுக்குட்டியாக எப்படி நடத்துவான் அந்த பகுதியில் அவங்க சொல்லுகின்ற வார்த்தையை பார்க்கணும். அதை மீண்டும் பார்க்கும். அதில் பார்க்கணும் 23 3வது வசனம் பாருங்க. அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார், என் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழியத்தினார். அவரே ஆண்டவரே நம் ஆயர். தலைப்பு பார்த்தீங்க, ஆண்டவரே நம் ஆயர். நான் முன்ன பிள்ளைகளை பற்றி சொன்ன இப்போ ஆயர்னு சொல்லுவேன். ஆயர் மெய்ப்பன், மந்தைகளை மேய்க்கிற அந்த திருப்பாடல் 123 அப்படியே படிச்சனாக அது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இருக்கும். மந்தைகளை எப்படி இல்லாமல் போயிட்டு பசும்புல் மேய்ச்சிலே அவர்களை மேய்க்கி குளிர்ந்த தண்ணீராண்டு நிலைப்பாட்டு இருக்கு இல்லைங்களா? பசும்புல் மேய்ச்சல் அதெல்லாம் இறைவசன வார்த்தைகளை எல்லாம் கொடுத்து தூய ஆவியிலே அவர்களை வார்த்தை பசும்புல் மேய்ச்சல் எடுக்கணும். அந்த திருப்பாடல் அப்புறமெல்லாம் நீ படித்து பாருங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவர் மனப்படமாக சில பேர் சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறது? அந்த மேய்ப்பன் எப்படிலாம் நம்மை வழி நடத்துகிறான்கிற ஒரு நிலைத்தான் கொண்டு இருக்கும். ஓ மை காட், எப்படிலாம் இறைவசன வார்த்தையை பாதுகாத்து வழி நடத்துகிறான் என்று பார்க்க இருக்கும். இது மாத்திரமல்ல, நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த திருப்பாடல் 23 எடுத்தீங்கன்னா அந்த 25 எடுங்க. 25 எடுத்து நான் எல்லாம் இறைவசன வார்த்தை தான். நானும் எங்கேயோ எப்படியோ வாழ்ந்துகின்றேன். எல்லாம் இறைவசன வார்த்தை இங்கே பேக்கப் ஆகிட்டு இருக்கிறதுனால அதில் சொல்லப்படுகிற அந்த வசன வார்த்தைகள் இருக்கும். அந்த இருக்கும் நீங்கள் 20 நடக்கும்.
அந்த இறைவசனம் அந்த 25ஆம் அதிகாரத்தினுடைய அந்த தலைப்பை பாதுகாக்குமாறு வேண்டல், வழிகாட்டி பாதுகாக்குமாறு வேண்டல் சொல்லப்பட்டிருக்கு. அது அப்புறமால படிச்சுக்கிங்க பாருங்கட்டுக்கு. அந்த முன்ன படித்த வார்த்தையோடு கூட இது ஜாயின் பண்ணாச்சுனாக்க ரொம்ப அருமையாக இருக்கும். பிரியமானவர்களே, நம்மை பரிசுத்தத்தில் நடத்துகின்ற அந்த ஆண்டவருடைய இறைகள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று பார்க்கணும். பரிசுத்தமான நிலையில் எனக்கு இருக்கும். இறைவசன வார்த்தை நமக்கு வழி காட்டுகிறதாக இருக்கிறது. பரிசுத்தத்திலே பாதுகாத்து வழி நடத்துகிறதாக இருக்கிறது. தூய ஆவியானவர் நமக்கு இருந்து சொல்லிக் கொடுத்து இருக்கிறார். தந்தையாம் கடவுள் அதை நமக்கு எடுத்துகிறாய் இருக்கிறார். 25ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம் ஒரு கருத்தா இருக்கு. ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர், ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி நிற்கும். நல்வழியை கற்பிக்கின்றார், அந்த பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். அந்த மேலே பாருங்க, வழிகாட்டி பாதுகாக்குமாறு வேண்டல்னு சொல்ல போது அந்த வசந்தம் அப்படியே நீங்கள் இந்த அதிகாரம் முழுசுமாக படித்து பாருங்க, எப்படி எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும். எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அவர் தானே வழிநடத்துகிறாய் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 23வது பாடல், இதில் 25வது பாடல் அது கொண்டு வந்து பார்க்க ஆண்டவருடைய திருவிழம் எல்லாம் நாம் பரிசுத்தமான ஒரு நிலையிலே போக வேண்டும் என்று வழிநடத்தும். ஓ மை காட், நம்முடைய மக்கள் இறைவசன வார்த்தை எடுக்கணும். நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. நான் போன வாரத்தில் நற்செய்தியை பற்றி நான் சொன்னேன். அதை செய்தியை கேட்டுட்டு ஒரு அருட்தந்தை என்னோடு கூட பேசினார். சில கருத்துக்களை பேசினார். அவருடைய கருத்துக்கள் எல்லாம் எனக்கு நல்வழி காட்டுவதாகவும் உற்சாகப்படுத்துவதாகவுமே இருந்தது. உற்சாகப்படுத்துவதாக இருந்தது. அருட்தந்தை மதா தொலைக்காட்சியில் கொடுக்கப்பட்ட செய்தியை அது நற்செய்தி அறிவிப்பு பற்றி நான் சொல்கிற வார்த்தையை நான் கேட்டு அவர் கொஞ்சம் நேரம் என்று பேசினார். பிரியமானவர்களே, நற்செய்தி கடந்து போகிற நிலை, இன்றைக்கு நற்செய்தி இப்படி கடந்து போய் கொண்டிருக்கிறது நிலைக்கு அவர் அந்த ஃபாதர் கொஞ்சம் நேரம் என்று பேசினார். அவர் கொஞ்சம் பெரிய நிலையில் பெரிய நிலையில் இருக்கிறோம். அவர் என்னோட பேசினார். சில அறிவுரையும் சொன்னார், சில ஆலோசனை சொன்னார். அவர் சொல்லுகிற வார்த்தையை குறித்து தான் இந்த அடுத்த மாத புத்தகத்தில் ஒரு வார்த்தையை நான் போட்டிருக்கிறேன். தேவ ஒளி என்கிற புத்தகத்தில் அந்த கருத்தையே மையமாக கொண்டு நான் புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசன வார்த்தைகள் எப்படியா இருக்கிறது என்று பார்க்கணும். நம்மை இப்போ நல்வழிப்படுத்துகிறது, பரிசுத்தத்தில் நடத்துகிறது, அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நடத்துகிறதாக இருக்கிறது. நாம் பரிசுத்தமாக இருக்கிற பொழுதுதான் அந்த நிலை, அந்த பரிசுத்தத்தில் நடக்கிற பொழுதுதான் அங்கே போயிட்டு இருக்கும். போய் அதை அனுபவிக்க முடியும். அந்த வசன வார்த்தை இருக்கும். சரி, இப்போ நீங்கள் படித்து பார்த்தீங்க தானே இருக்கும். இதை விட நிறைய காரியத்தை பண்ணாக்க Praise the Lord, the Holy Spirit of Jesus. திருப்பாடல் எடுங்க. அந்த திருப்பாடல் எடுத்திருக்கேன் 25. அதில் 16வது அதிகாரத்தை எடுங்க. 16வது அதிகாரத்தை எடுத்துனாக்க Holy Spirit 16ஆம் அதிகாரத்தை எடுத்துனாக்க அதில் 7வது வசனம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன், இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. எல்லாரும் கை பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன வார்த்தை பாருங்க. இந்த இறைவசன வார்த்தையெல்லாம் படித்தோம், நடந்தோம். இதானா ஒரு தப்பு பண்ணிட்டா கூட அங்க மனச்சாட்சி, குற்ற மனச்சாட்சி, அவர் அப்படின்னு பேசிக்க கூடாது, அவர் திட்டினே கூடாது. அந்த ஒரு நிலையை கொண்டு வருவது எப்படி? இந்த வார்த்தையை அப்படியே ஒன்றுக்கு ஆவியானவர் அவர் அப்படி சொல்லிடக்கூடாது, அந்த இடத்துல நான் போயிருக்கக்கூடாது, பார்த்துருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையை கொண்டு வருவது யாரு? தூய ஆவியானவர் தான். அதனால் தான் திருப்பாடலை பார்க்கும்போது தாவீது ராஜா அந்த பாடலுக்காக அவர் கத்தி அல்றார்.
ஆண்டவரே உம்முடைய ஆவியை என்னுடைய எடுத்து விடாதேன்ட்டு அங்கே கத்துற மண்ட அந்த திருப்பாடல் நீ படிக்கும்போது எப்படி இருக்கிறது இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த நிலைகளை கொண்டு வருகிற ஒரு கருத்து தான் இருக்கும். அவர் பாருங்க, எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன், அறிவுரை வழங்குகிற ஆண்டவரை போற்றுகிறேன், என்னை வழிநடத்தி வருகின்ற ஆண்டவரை போற்றுகிறேன், வசனங்கள் வார்த்தைகளால் என்னை வழிநடத்துகிற ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட அவர் சொன்ன வார்த்தை என் உள்ளத்தில் இருக்கிறபடினாலே அது எனக்கு பரிசுத்தத்தில் நடத்துகிறதாக மனச்சாட்சி மாற்றுகிறதாக இருக்கிறது என்று அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையிலும் நாம் சிந்தித்து தியானத்தில் கொண்டு வருமானால் தூய ஆவில எழுதப்பட்ட இந்த வாசன வார்த்தைகளை நாம் படிக்கிற பொழுது அது நடக்கும். இந்த சாட்சியத்தை நான் சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது எனக்கு தூய ஆவினாலே ஒரு உணர்த்தப்பட்ட ஒரு சாட்சியம். அந்த சாட்சியத்தை நான் அப்படி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லும் போல தூயான உணர்த்துறார். பிரியமானவர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் அவன் தம்பி நல்ல பையன்தான், நல்ல பையன், கோயிலுக்கு ஒரு தவறாமல் பைல் படிப்பான். ஒரு நாள் இந்த பிசாசு விடாதுல்ல, தொடர்ந்து ஆண்டவர் எப்படி தொடர்ந்து போயிட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி பிசாசு கூட வருவான். இந்த பக்கம் ஆண்டவர் வருவார், இந்த பக்கம் பிசாசு வரும், இந்த பக்கம் ஆண்டவர் வருவார், இந்த பக்கம் பிசாசு வரும். அப்போ சில வேலையில் மனித பலவீனத்தில் இங்கே பக்கம் பிசாசுடைய சூழ்ச்சிக்கு உட்கடிச்சிடணும். அது நடக்கும். தப்பு பண்ணிட்டான், ஒரு பார்வையில் அந்த நிலை கொண்டு தப்பு பண்ணிட்டான். அந்த நாள் முழுசுமா, அந்த நாள் நைட்டு முழுசுமா அவன் வீட்டில் கையை வச்சு அழுதுனே இருக்கிறானா. எனக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்க, பிரதர் என்னன்னு தெரியல பிரதர், ராத்திரிக்கெல்லாம் முட்டி போட்டுன்னு அழுதுனே இருக்கிறான் பிரதர், ராத்திரிக்கெல்லாம் அவன் போய் படுப்பான்னு சொல்லி இப்போ படுக்கிறேன் போனான். படுக்கிறவனுக்கு அவன் முட்டி போட்டுன்னு அவன் அழுது இருக்கிறான். எவன் நேரத்துக்கு படுத்தானோ என்ன பண்ணானோ எனக்கு தெரியல பிரதர். சரி நீங்கள் நான் அம்மா கூட சொல்லிட்டேன், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க, அவன் முட்டி போட்டு தானே அழுது ஜாமன்னா அது நல்லது தான், ஏதோ தப்பு பண்ணிட்டுருப்பான், உணர்ந்து பேசிட்டு. என் அன்பானவர்களே, அந்த தம்பி அடுத்த நாள் என்ன நான் கேட்டேன், என்னடா தம்பி நைட்லாம் முட்டி போட்டு அப்படி அழுது ஜம் பண்ணியாமே. ஆமாம் பிரதர், எனக்கு நேற்று தப்பு பண்ணிட்டேன், அது மனச்சாட்சியில் குட்டிருந்துச்சு, அதனால் நான் கையை ஊற்றி ஆண்டவர்கிட்ட அப்படியே கேட்டேன், மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு. அப்புறமாலும் நல்லா நிம்மதியாக தோணும் பிரதர்னா. பாருங்க, இந்த வசனம் ஒவ்வொரு வசன வார்த்தையும் எப்படியெல்லாம் இருக்கின்றது என்று. சரி, அடுத்தபடியாக நான் ஒரே ஒரு கருத்தோடு கொண்டு போகலாம். அதாவது திருப்பாடல் 73 24வது வசனம் ஒரு கருத்து. திருப்பாடல் 73 24வது வசனம் ஒரு கருத்து இருக்கும். அதில் பார்ப்பீங்களானாக்க சொல்லப்படுகிற வார்த்தை பார்க்கணும் இருக்கும். உமது திருவுளப்படியே என்னை நடத்துகின்றீர், முடிவில் மாட்சியோடு என்னை எடுத்துக்கொள்வீர். எல்லாரும் ஒரு வாட்டி படி பார்க்கலாம். உமது திருவுளப்படியே என்னை நடத்துகின்றீர், முடிவில் மாட்சியோடு என்னை எடுத்துக்கொள்வீர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டுடைய திருவுளத்தின்படி நாம் நடக்கணும். ஆண்டுடைய திருவுளத்தின்படி நடக்கிற பொழுதுதான் அவர் நம்மை கரம்பிடி நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படியெல்லாம் நடத்துகிறார் பார்க்கணும். அவருடைய திருவுளத்தின்படி நான் சொன்ன வசனவதம் அதெல்லாம் பரிசுத்தை நடத்துகிறான்னு மெய்ப்பன் இல்லையா, அதில் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அவர் தானே நடத்துகிறார். நம்மை வழிநடத்துகிறவர் அவர். நாம் பரிசுத்தமாக வாழ்கிற பொழுது அப்பா பிதாவாக இருக்கிற அவர், அருமை இரட்சகராக இருக்கிற அவர், தூய ஆவியாய் இருக்கிற அவர் நம்மை அப்படியே நடத்தி செல்லுகிறார்.
பரிசுத்தத்திலும் பாதுகாத்திலும் வழிநடத்தி இருக்கிறார். இப்பொழுது நாம் இந்த வசன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் தூய ஆவியில் உந்தப்பட்டு சொல்லப்படுகிற வார்த்தையை நான் உங்களோடு கூட பயந்து கொண்டிருக்கிறேன். வசனம் படிக்கும்போது சில வேளையில் ஆண்டவர் சொல்லுவார், இந்த வசனத்தை சொல்லு. இங்கெல்லாம் பேக்கிங் தான், இங்கெல்லாம் இறைவசன வார்த்தை பேக்கிங் தான். ஆவியானவர் சொல்லுவார், இதை சொல்லு, இதை சொல்லு, அதை சொல்லு இன்னும் சொல்லி கொடுப்பார். அவர் சொல்றது நான் உங்களோடு சொல்லி கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களை, நாளிலும் பார்க்கிற பொழுது இனச்சட்டத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும். அந்த வழிநடத்த ஆண்டவரை பற்றி நாம் சொல்லியிருக்கோம். இனச்சட்டம் 31ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நீ பாப்பினானாக்க, வலிமை பெறு, துணிவுகொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். என்ன இல்லைங்களா? நான் அடிக்கடி சொல்றது, சகோதரர் சில வசனம் வாசிக்கும் பொழுது ஆ ஊ படிப்பார். ஏன்? அவருடைய உள்ளத்தில் அந்த வசன வார்த்தையை அவ்வளவு வறுமையாக படிச்சுட்டு இருக்கோம். இந்த வசனத்தை எல்லாரும் பைபிள் எடுத்துருக்கு தானே, தானே? எல்லாரும் ஒரு வாட்டி நீங்கள் எல்லாரும் படிங்க பார்க்கலாம், என்னை படிங்க பார்க்கலாம். எப்படி அதெல்லாம் சொல்கிறது இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிற வார்த்தையாக இருக்கட்டும். வலிமை பெறு, துணிவுகொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். கைவிடவும் மாட்டார். அந்த நேரத்துக்கு அவர் பாட்டு பாடினார், எந்த நேரத்துக்கு கைவிட மாட்டார். அவர் கரவிட்டு பாடின உடனே உடனே அந்த வேலை எனக்கு தூய உணர்த்துறது இந்த வசனத்தை உணர்த்தது தான். என் அன்பானவர்களே, கரம் பிடித்து வழிநடத்துகிறவர் அவர். அந்த வார்த்தை பாருங்க, உன் கடவுளாகி ஆண்டவரே உனக்கு முன்பாய் செல்வார், உனக்கு முன்பாய் செல்வார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், கைவிட மாட்டார். முன்னாடி போறவர் அவரே, கையை பிடிக்கிறவர் அவரே, உன் வலக்கையை பட்டி பிடித்து வழி நடத்துகிறவர் அவரே. என்ன வார்த்தை இல்லைங்களா? என்னைக்கு நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள் கடந்து வருகிறோமோ அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம், அவருடைய அன்பு பிள்ளைகளாய் மாறுகிறோம். அந்த அன்பு பிள்ளைகளாய் மாறுகிற பொழுது அவர் நம்மை கைவிடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தத்தில் வருகிற பொழுது நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை கடந்து வந்து அவருக்குள்ளாக கடந்து வருகிற பொழுது அவருக்குள்ளாக நுழைஞ்சு அவரை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதுதான் கருத்து நிற்கும். இந்த வார்த்தையை படிக்கிற பொழுது எப்படி சொல்லிக்கும்? சரி, இந்த வார்த்தையை படிச்சுக்கு தானே நான் இது திறனது. அது யோசுவா புத்தகம் போடுங்க. யோசுவா புத்தகத்தை எடுத்துட்டு இந்த வார்த்தை படிச்சிங்க, 30-36 படிங்க. இப்போ அடுத்தது யோசுவா புத்தகம் 1 அதிகாரத்தில் 8வது வசனத்தை படிங்க, அப்புறமேல 9வது வசனத்தை படிங்க. ஃபர்ஸ்ட் 8வது வசனம் படிக்க பார்க்கலாம். இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுது தான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். இந்த திருச்சட்ட நூல் கையை விட்டு விலகாதிருக்கட்டும். ஆண்டவருடைய வாக்கு, வார்த்தை, புத்தகம் இதை ஒன்று விட்டு விலகாதிருக்கட்டும். அப்பதான் அவர் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். இப்படி போவாது, இப்படி போவாது, அப்படி போ, இப்படி போ இன்னும் சொல்லி கொடுத்து, இப்படி நடன்னு சொல்லி கொடுத்து நடத்திக்கிட்டே இருப்பார். இந்த திருச்சட்ட நூல் அதை பார்க்காத, அது செய்யாத, இப்படி பண்ணு, அப்படி செய், அது செய், இது செய்யலாம் திருச்சட்ட நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திருச்சட்ட நூல் கையை விட்டு விலகாது இருக்கட்டும். என்ன வார்த்தை! ஆனால் நம்முடைய மக்கள் நாமெல்லாம் என்ன எடுக்கல. திருச்சட்ட நூல் கையை விட்டு விலகாது இருக்கணும். இரவும் பகலும் வாசித்து நிற்கும். இரவும் பகலும் கையை விட்டு விலகாதுனாக்கா எடுத்துட்டு நிற்கும். இரவும் பகலும், காலையிலும் என் நைட்டிலும் அப்போ போய் படிக்கணும். ஒவ்வொரு நாளும் இறைவசன வார்த்தையை படிக்கணும்.
அப்போ படிக்கிற பொழுது காலையில் அவர் நாம் படிக்கும் பொழுது சில சொல்லிக் கொடுப்பார். சாயந்தரம் வந்து தேங்க்ஸ் சொல்லி, ஆண்டவரே நன்றி, இன்னைக்கு அப்படித்தானே நீங்கள் வழி நடத்துனீங்க சொல்லி அவருக்கு தேங்க்ஸ் சொல்லி பண்ணணும். இப்படி இரவும் பகலும் சிந்தி தியானித்து அதன்படி நடக்கிற பொழுது நாம் பரிசுத்தத்திலே நடக்கிறோம். பரிசுத்தத்தில் நடக்கிற பொழுது ஆண்டு சொல்றாருனாக்க, அவர் சொல்ற வார்த்தை என்ன இருக்கும், அந்த வார்த்தையில் இருக்கு, அதாவது நீ செல்லும் இடமெல்லாம் நீ நலம் பெறுவாய், செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், எங்க போனாலும் நலமா சந்தோஷமா இருப்பார், வெற்றி காண்பாய். என்ன வார்த்தை, வெற்றி காண்பாய். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்து கடந்து வரணும். பிரியமானவர்களே, பரிசுத்தில் நடந்து இறைவசன வார்த்தையை படித்து அது கடந்து வரணும். சரி, அந்த 8வது வசனத்தை படிச்சு தானே, திருச்செட்டூர் கைவிட்டு விலகா இருக்கட்டும், அது இரவும் பகலும் வாசித்து சிந்தித்து தியானித்து அதில் உள்ள கடைப்பிடிப்பை கருத்தாயிரு, அப்பொழுது நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய்ன்னு சொல்லப்பட்டதல்லவா. அடுத்த வசனத்தை படிச்சு பாருங்க, அதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை இந்த வார்த்தை. நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. அவர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா. என்ன கட்டளை? பரிசுத்தத்தில் வா, பைபிளை படி, இறைவசன வார்த்தை படிச்சு கடந்து வா, என்னோட கூட இணை என்று தான் சொல்லிக் கொடுக்கிறார். கட்டளையிடவில்லையா. வீறுகொள், என்னது அவர் சொல்ற பாருங்க, வீறுகொள், தைரியம், துணிந்து நில், அஞ்சாதே, கலங்காதே. யாரு சொல்றது? நம்முடைய அருமை ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ, உள்ளத்திலே பூரித்து கடந்து வருகிற காரியமா இருக்கிறது. உள்ளத்திலே பூரித்து கடந்து வருகிறோம். அப்படி வசன வார்த்தையிலே படித்து கடந்து வந்தாக்க நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, திடமனதோடு கூட இரு, திடமனதோடு இரு, உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இயேசு என்னோடு இருப்பத நினைச்சுட்டா என்னுள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. எப்போ பாட முடியும்? நாம் பரிசுத்தத்திலே கடந்து அவரோடு கூட இணைந்து வருகிற பொழுது, ஒவ்வொரு நாளும் இறைவசன வார்த்தையை வாசித்து சிந்தித்து தியானித்து அந்த அவர் வழியிலே கடந்து செல்லுகிற பொழுது, அவர் காட்டுகிற வழியை கடந்து போகிற பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறதை உணர்ந்து அறிந்து கொள்ள முடியும். வசன வார்த்தைகளை பார்க்கணும், ஆண்டவர் எப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார் என்று. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், பாரப்படுவதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நம்முடைய மக்கள் எல்லாரும் இறைவசன வார்த்தையை எடுக்கணும், இல்லையா? எடுக்கணும். நிறைய மக்கள் அதில் இல்லை. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைக்கல, அவர் பின்பக்கம் வரல, எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. எனக்குள் பாரம் 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 தான். என்னை அழைத்த ஆண்டவர், கடந்த 37 வருடமாக என்னை பயன்படுத்தி வருகிற ஆண்டவர் இந்த ஒரு பாரத்தை கொடுத்தார். அதனால்தான் இந்த வசன வார்த்தை சொல்லுகிற பொழுதெல்லாம் நான் பாரப்படுவேன். சரி, நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் பரிசுத்தத்தில் இருக்கிறதுனால அவர் பரிசுத்த, நான் பரிசுத்த என்பது வழிநடத்துகிறார். அப்போ ஒவ்வொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? இதை நான் ஏற்கனவே பார்த்தோம்ல, திருப்பாடல் ஆசிரியர் 23ஆம் வசனம் படிச்சிருந்தானே, நல்ல மெய்ப்பன் படிச்சிருந்தானே, நல்ல மெய்ப்பன் படிச்சுக்காங்க. திருப்பாடல் 23 அதில் கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள் இருக்கும், அது அதிகமாக இருக்கும். அது 4வது வசனத்தை நீ பார்ப்பீங்கன்னாக்க, ஓ எல்லாரும் எடுக்கிறீங்க, நானும் எடுக்கிறேன். எப்படி பார்க்கணும்? திருப்பாடல் 23 அந்த வசனம், அந்த திருப்பாடல் முழுசுமாக நீ படிச்சிருப்பீங்க, திருப்பி படிங்க. அது 4வது வசனத்தை என்ன சொல்லுகிறது? மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன்.
உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். இல்லைங்களா? நீர் என்னோடு கூட இருப்பதனால சாவியின் இருள் சொல் பள்ளத்தாக்கில், சாவியின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். தேற்றும். எந்த சூழ்நிலைக்கு நான் அஞ்ச மாட்டேன். சொல்ல முடியுமா? நாம் சொல்லணும், சொல்லுவோம். என்னைக்கு அவர் வழியிலே நாம் கடந்து வந்தனா, அவர் சொன்னார் யோசேப்பு முதல் அதிகாரத்தில், அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, திடமனதோடு கூட இரு, உன் கடவுளை மாற்றமாக்கி நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார் அல்லவா? அப்போ அப்படி சொன்னவர் நம்மோடு கூட இருப்பதனால் நாம் என்னத்துக்கு பயப்படணும்? நாம் எதற்காக பயப்படணும்? வருங்காலத்தை குறித்து ஏன் பயப்படணும்? பிள்ளைகளை குறித்து ஏன் பயப்படணும்? கடன் பிரச்சனை குறித்து ஏன் பயப்படணும்? அவரிடம் இல்லாத என்ன இருக்குது? அவரால் முடியாது என்ன இருக்குது? எல்லாம் நிறைந்தவராக இருக்கிறாரு. அவர் நமக்கு எல்லாம் செஞ்சிருப்பாரு. என்ன கருத்துக்குன்னு பார்க்கணும் இருக்கும். வசனத்தின் காரியங்களை ஒவ்வொன்றும் சிந்தித்து நாம் பார்ப்போம் என்றால் எப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இருக்கு. கில்சூல் பள்ளத்தாக்கிலும், ஓ என் வாழ்க்கை அவ்வளவுதான், என் வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சா கூட அங்கே இருக்கு. நான் சொல்லுகிற பொழுது ஒரு சிறிய சாட்சியம் தூயாவியன் உணர்த்துகிறார் என்று சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, எங்கள் சமூகத்தில், எங்கள் பகுதியில் ஒரு சகோதரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றி வாழ்ந்து அவருக்குள் ஒவ்வொரு நாளும் பைபிள் படித்து கடந்து வந்தவர். மற்ற சமயத்தை சேர்ந்தவள். அவளுக்கு அப்படி ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க போன இடத்துல ரொம்ப அவளுக்கு பிரச்சனை, ரொம்ப பிரச்சனை. என்னத்துக்கு அங்கே கோயிலுக்கு போகிறா, அங்கே சர்ச்சுக்கு போகிறா, அங்கெல்லாம் போகிறா, எப்படிலாம் போகக்கூடாதுன்னு ரொம்ப ஒரு பிரச்சனை. இந்த பாப்பா என்ன பண்ணுவா, சகோதரி என்ன பண்ணுவா, ஒன்றும் முடியல. அவங்க வீட்டுக்காரங்கிட்ட, அவங்க புருஷங்கிட்ட, கணவங்கிட்ட சில வார்த்தைகள்லாம் சொல்லுவா. அவன் சில வேலையில் அப்படி வருவான், சில வேலையில் அப்படி அம்மா பக்கம் பெற்றோர் பக்கம் போவான். இப்போ அப்படி போவான். ரெண்டு தண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு. பிரியமானவர்களே, இந்த சகோதரியுடைய காரியங்களை எல்லாம் எதை எடுத்தாலும் வெற்றியும் ஆசீர்வாதமாக வர்றதை பார்த்துட்டு அவங்க குடும்பத்தாரா ஆச்சரியப்பட்டு போனாங்க. கடைசியில் என்ன, புருஷங்கார வர ஆரம்பித்தான், சர்ச்சைக்கு வர ஆரம்பித்தான். கொஞ்ச நாளைக்கு பின்னாடி அவங்களுடைய மாமனார் வர ஆரம்பித்தார், அவங்க மாமியார் வர ஆரம்பித்தான். அப்படி எல்லாரும் சர்ச்சைக்கு வர ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பைபிள் வாங்கி இவளே இந்த எல்லாருக்கும் கொடுத்து எல்லாம் வீட்டில் உட்காந்து பைபிள் எடுக்க வச்சு. இன்றைக்கி அந்த வீட்டில் எல்லாரும் உட்காந்து பைபிள் படிச்சு பார்க்குறப்பன்னா என் கண்ணில் அப்படி தண்ணி வருது. அந்த சகோதரியின் பேர் பத்மா. இப்போட செய்தி கேட்டிருப்பாங்க. வாழ்க்கையில் பார்க்கணும். என் அன்பானவர்களே, ஆண்டவருடைய காரியங்களை நான் ருசிக்கிற பொழுதுதான் அதை விட்டு போக முடியாத இருக்கின்றோம். அது 21 சரி, இந்த கருத்தோடு கூட நான் அடுத்து ஒரு கருத்தை கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, திருப்பாடல் 91 எடுங்க. திருப்பாடல் 91 எடுங்க. நான் அதுக்கு முன்னாடி கூட நிறைய வார்த்தை சொல்லுங்க. எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு சொன்னப்பட்ட வார்த்தை கூட இருக்கிறது, ஆனால் கூட இருக்கு. அதை விடுங்க. திருப்பாடல் 91 எடுங்க. அந்த திருப்பாடல் 91 தலைப்பு என்ன? நம்மை பாதுகாக்கும் இறைவன். நம்மை பாதுகாக்கும் இறைவன். இந்த பாதுகாக்கும் இறைவன் என்கிற வார்த்தையை திருப்பாடலில் சில சகோதரி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், வீட்டில் இப்படிலாம் பிரச்சனை, அப்படிலாம் பிரச்சனை, அது அப்படி பிரச்சனை, கஷ்டப்படி நான் சொல்லுவாங்க. அவனுக்கு நான் சொல்லுவேன், திருப்பாடல் 91 படிங்க பிரதர். திருப்பாடல் 91 நல்ல மனப்பாடமாக தெரியும் பிரதர், தவறாமல் சொல்கிறோம் பிரதர். ஏன் அனுபவிக்கலை? ஏன் அதை அனுபவிக்கலை? அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் பரிசுத்தத்தில் வருகிற பொழுது தான் அங்கே எஃபெக்ட். சும்மா வாயில் நினைக்கும்.
பைபிள் சொல்லிக்கும். ஏசியா புத்தகத்தில் 19 வசனப்பட்டிருக்கும். முதற் நாள் போட்டுகிறார்கள், அவள் உள்ளமோ என்னை விட்டு தொலைவிருக்கிறது. ஏசியா 29 அதி 15ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லப்பட்டது. இது மனப்படமாக பண்ணதை அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை வீண், வேஸ்ட். இயேசு சொல்றார் வேஸ்ட் சொல்றார். பிரியமானவர்களே, திருப்பாடல் 91 நாம் அனுபவிக்கணும்னாக்க, அந்த ஒவ்வொரு பாதையும் நம்ம அனுபவிக்கனாக்க, நாம் பரிசுத்தத்திலே கடந்து வந்து அவருக்குள்ளே கடந்து வருகிற பொழுதுதான் அதை அனுபவிக்க முடியும். அதுல 91 முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர். முதல் வசனம் படிக்கும் பொழுது உள்ளத்தை பூரித்துட்டு போகின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. உள்ளத்தை பூரித்து போகிறேன், உள்ளத்தை நடக்கும் பார்க்கணும். அந்த திருப்பாடல் ஒருத்தர் அதிகமாக சொல்ல தேவையில்லை, நீங்களாம் படிச்சிருக்கிறதா இருக்கும். அப்படி நடக்கிட்டு எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருக்கிறவர், பேறு பெற்றவர், அவரை நோக்கி இரவு. அப்படியே அந்த வசனத்தை படிச்சோம். அப்படியே நீ படிச்சுனாக்க இந்த 11வது வசனத்தில் நீ பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? 11வது வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். இல்லைங்களா? தம்மை தாக்கும்படி அவர் கட்டளையிடுவார். அவர் கட்டளையிடுவார். நீ போகும் அந்த வார்த்தையை நீ பார்க்கணும். நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி. யோசாவில் படித்தோம்னே அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே அப்படின்னு சொல்லிருக்கேன். இப்போ நம்ம நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். எங்கே போனாலும், எப்படி போனாலும், எங்கே போனாலும் அவருக்கு தூதர் கட்டளை இருப்பார். முன்னாடி பின்னாடி சைடு எல்லாம் தூதர்கள் இருக்கிறாங்க. எந்த ஒரு தீங்கு நேராதபடி அவர் பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறோம். நான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை, யோசால் சொல்லப்பட்ட வார்த்தையை உள்ளத்தின் ஆழத்தில் நிறுத்தி அவரை துதித்து போற்றி புகழ்ந்து நாம் ஜெபிப்போம். நான் முன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொன்னவர் அப்படியே நம்மை பாதுகாத்து நடத்துவாராக. ஜெபிப்போம். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய்,
நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருப்ப பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நன்றி ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றி கொண்டு இருப்பதற்காய், எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வருகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைத்து விடுவேன் என்று ஆண்டவரே இதோ இந்த நாளிலே எங்களுக்கு ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்திருப்பதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் அனுதினமும் உம்மை தேடுகிற பொழுது ஆண்டவரே நாங்கள் பலத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆலோசனையை பெற்று வழி நடத்துகிற எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய ஆலோசனை கேட்டு நாங்கள் நடக்கிற பொழுது ஆண்டவரே எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறீர் ஆண்டவரே. கண்ணீரோடு கவலைகளோடு நோயோடு இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பலப்படுத்துகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பார்த்து தனித்தனி நபராக ஒவ்வொருவரையும் பார்த்து நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொல்வதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. வீறுகொள் துணிந்து நில், கவலைப்படாதே என்று எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் இந்த இறை செய்தியை வெளியிட பண உதவி செய்தவர் ரோஸ்லின், தஞ்சாவூரை சேர்ந்த தஞ்சையை சேர்ந்த ரோஸ்லின், அவரையும் குடும்பத்தாருக்கும் நீ செய்திருக்கிற சகல நன்மைகளுக்கு நன்றி உறவும் ஆண்டவரே. அதே வேளையில் அவர்களை ஒவ்வொருவரையும் மீண்டும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அவர்களை கரத்தை பிடித்து வழிநடத்தும் ஆண்டவரே. அவள் ஒவ்வொருவருக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொல்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, பலவிதமாக கண்ணீர் கவலைகளோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் மகிழ்ச்சியின் தைலத்தினால் அபிஷேகிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, உங்கள் துன்பம் எல்லாம் இன்பமாக மாறும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அவங்கள் துன்பத்தை துன்பத்தை எல்லாம் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். அனுதினமும் உம்முடைய இறை வார்த்தையை படித்து வாசித்து ஆண்டவரே, வாசிப்பதோடு மட்டும் இல்லாமல் அதை கடைபிடித்து ஆண்டவரே உமக்கு சாட்சி உள்ள மகளாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பலவீனம் ஆண்டவரே உமது இறை வார்த்தையை ஆண்டவரே வாசித்து நடக்க முடியாதபடி எங்களுடைய பலவீனம் உள்ளது ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும் உமது தூய ஆவியின் வல்லமை தாரும் ஆண்டவரே. திருத்தூதர்கள் உலகம் எங்கும் துணிச்சலோடு உமது இறை வார்த்தையை பகிர்ந்தது போல ஆண்டவரே இதோ இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.